Selamat Hari Raya, Eid Mubarak. Selamat Hari Raya. Hakimah சொல்லு. அஸ்ஸலாமலைக்கும் மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சோன்னு முதல்ல எல்லோரும் குளிச்சுட்டு தொழுக போயாச்சு. ஃபஸ்ட்டு ராயா வந்தோடே தொழுகிறது தான் இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு தொழுதுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட சும்மா ஒரு பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இங்கே மஸ்ஜித் வந்துட்டோம். وسبحان الله بكرة وأصيلا لا إله Selamat Hari Raya, Eid Mubarak. Selamat Hari Raya. Hakimah சொல்லு. Selamat Hari Raya. Eid Mubarak சொல்லுங்க Hakimah. Eid Mubarak. Eid Mubarak. Bisa ingat pan? Okay. Ada. அத்தம்மாக்கு கையில் முத்த கூட, கை பிடிச்சி முத்த கூட. ஓகே ஓகே போங்க. ஹக்கீமா போ. இங்கே பாரு ஹக்கீமா, இங்கே சலாம் கொடு. மூணு பேர் கவரில் ஒரு ஃபோட்டோ கவர் பிடிச்சி தள்ளுங்க. Selamat Raya. Okey. Okey. Nak keluar kan? Selamat Raya. Nak bagi tak? Salam ya. அது தூக்கி வச்சு கொஞ்சங்க. Salam. Cik. Nak kat sini kan? Ya, cik. Atas sini mana? Cik. Akas mana? Iya. Okay. அவனுக்கு தெரியாது அதுக்குள்ளே காசு இருக்குன்னு. என்னோட ஹஸ்பண்ட் ஆனியன்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டோம். ராயா ட்ரெஸ் மாற்றிட்டதுக்கப்புறம் தான் பிரியாணிலாம் வேலை செய்ய முடியும். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நைட்டே தோசை மாவு ஆட்டி இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் இட்லினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இட்லிக்காக இந்த மாதிரி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணுறேன். தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். ஏன்னா தொழுகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு டீ பிஸ்கெட், ஏன்னா சாப்பிட்டுட்டு தான் தொழுக போகணும்னு சொல்லுவாங்க. அதனால் டீ பிஸ்கெட்டு பெரிச்சம்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம், ஏன்னா பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்போவுமே. ஸோ அதனால் பிரியாணி செய்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி பிள்ளைங்களோட பசிலாம் போக்கணும் இல்லையா. நல்லா இட்லி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா வயிறு நல்லா ஃபில் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இட்லி இந்த மாதிரி இப்படி ஆக்சுவலி மாவு இந்த மாதிரி இருக்கும். அரைச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி, இட்லிக்குன்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் எடுத்துக்கணும். ஸோ நான் இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரே தட்டில் ஆளுக்கு ஒரு 4 இட்லி மாதிரி. ஸோ ஒரே தட்டில் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ஆளுக்கு 2 இட்லி 4 இட்லி அந்த மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு இட்லி வந்து சாப்பாடு கொடுத்துட்டா பிள்ளைங்க வந்து பிரியாணி லேட் ஆனால் கூட அவங்க வந்து அவ்வளோவா இது பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு முதல் வேலை எல்லாருக்கும் பசிக்கு வந்து, ஏன்னா முதல் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றோம். 30 நாளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டோம் இல்லையா. நோம்பு மாதம் ஃபுல்லாக ஹாஜர்லாம் வந்து 30 நாள். லேடிஸ்க்கு கொஞ்சம் பீரியட்ஸ் அந்த மாதிரி பிரேக் இருக்கும். பட் வந்து ஜென்ஸ்க்கு அப்புறமா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து 30 நாளும் வந்து அந்த காலை உணவு வந்து சாப்பிடாம இருப்பாங்க. இப்போ வந்து அந்த ரம்ஜான் அன்னைக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பார் மட்டும் நான் நைட்டே வந்து வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நைட்டே நான் சாம்பார் வச்சுட்டு தான் தூங்கினேன். அந்த ஈதுல் ஃபித்ர் முன்னாடி நாள் நைட்டு நோன்பு திறக்கிறதுக்கும் சாம்பார் வச்சேன். ஸோ அதே மார்னிங் இட்லிக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இறைச்சிலாம் வந்து கழுவி வச்சுட்டேன். ஸோ 2 கிலோ இறைச்சி வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா போடணும். பிரியாணி டேஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். இது நான் சொந்தமாக வீட்டிலே நானே அரைச்சி பண்ணுறது. இது நான் இன்ஸ்டண்ட்லாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வாங்க மாட்டேன். நான் மோஸ்ட்லி நானே வந்து அரைச்சிடுவேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் வந்து முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணிட்டா ராயா அன்னைக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இதோட க்ரெடிட்ஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் நான் அரைச்சி வச்சது. இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து அவங்க கட் பண்ணி எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற டைமில் வந்து அவங்க இந்த இன்க்ரீடியண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து சமைக்கிற வேலை தான் நான் வந்து போட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கேன். தக்காளி, வெங்காயம். இங்கே பார்த்திங்கன்னா இறைச்சி மட்டும் குக்கரில் போட்டு அதை வந்து வேக வச்சிட்டேன். ஸோ வந்து பிரியாணி, நான் ராயா அன்னைக்கு பிரியாணி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து என்னோடய பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து செய்ய சொல்லுவாங்க. அதனால் நல்லா நிறைய எனக்கு ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் வந்து இதுவும் வந்து அவங்க செய்ய சொல்லுவாங்க. அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு செய்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு ஹெல்ப் நிறைய அவங்க பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்க்ரீடியண்ட் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் கூட சிம்பிள் தான். ஜஸ்ட் இட்லியும் சாம்பார் வந்து நைட்டே வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பிளான் போட்டு செய்யும்போது நமக்கு வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா கொதிச்சோன்னே அரிசி வந்து போட்டாச்சு. அரிசி ஏன்னா நான் வந்து நெய்பர்ஸ்க்கும் கொஞ்சம் பிரியாணி வந்து கொடுப்பேன். அதனால தான் கொஞ்சம் கூட அரிசி போடுறேன். எப்போவுமே வந்து ராயானா வந்து இந்தியாலேயும் சரி இங்கேயும் சரி நம்ம நெய்பர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ஒரு ஹேபிட்டு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம் வந்து அது முஹப்பத் வந்து உண்டு பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து செய்கிறது. கத்திரிக்காய் பச்சடி வழக்கம் போல் எனக்கு கத்திரிக்காய் பச்சடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரியாணிக்கு கத்திரிக்காய் பச்சடினா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ கத்திரிக்காய் பச்சடியும் வந்து நல்லபடியாக பண்ணியாச்சு. சிக்கன் வந்து கொஞ்சமாக தான் பண்ணேன். ஏன்னா சிக்கன் ரொம்ப காலியாகாது பிரியாணி இருக்கிறதுனால கொஞ்சமாக சிக்கன் வந்து பண்ணிட்டேன். கடைசியாக என்னோடய ஹஸ்பண்டோட டச்சு, அவரோட டச் இருந்தால் தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். அது வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் கிண்டுனதுனால தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ நானும் சொல்லுவேன். ஸோ நீங்களே வந்து கிண்டிடுங்க. இன்னொரு விஷயம் வந்து இது வந்து இந்த பாய்ஸோட ஹேண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு வந்து அது கிண்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கெல்லாம் வந்து கை வலிக்கும். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் கிட்டேயே வந்து இந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருவேன். அவர் இல்லைன்னா நான் தான் கிண்டுவேன். பட் அவர் கிண்டுனா உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லாமே வந்து சாப்பாடு வந்து டேபிளில் வந்து வச்சாச்சு. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிரியாணி வந்து அதுக்கப்புறமா வந்து இது என் ஹஸ்பண்ட்க்கு நல்லினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது வந்து அந்த இறைச்சி பிரியாணினாவே யாருக்கெல்லாம் இறைச்சி பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலேயும் இறைச்சி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு நிறைய பேருக்கு அப்படி தானே மட்டன் பிரியாணி தானே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கன் ஃப்ரை, முட்டை, ரசமலாய் வந்து இது மட்டும் வந்து கடையில் வாங்கி வச்சது. அந்த ஸ்வீட் மட்டும். ஜூஸும் வீட்டில் போட்டாச்சு. கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, சிக்கன், இதுதான் எங்கள் ராயாவோட சாப்பாடு. பிடிச்சிருக்கா? இந்த ஃபுட்டெல்லாம் பிடிச்சிருக்கா? சரி சாப்பிடுங்க, அங்கே உட்காந்துக்கோ.
இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வந்து நான் புங்கூஸ் பண்ணிட்டேன். ஸோ புங்கூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே வந்து ராயா காசு அன்றைக்கி வந்து எங்கேயும் நாங்கள் போகல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் கேதரிங்காக இருக்கும். ஸோ அங்கேயே வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து ராயா காசு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து ராயா காசு வந்து கொடுக்குறதுக்காக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த கவர்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருந்தாரு. பெரிய பிள்ளைங்களுக்கு ஒயிட் கவரும் சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் வந்து இந்த கவரும் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லாமே நாங்கள் வந்து இது ரொம்ப நாளாக வந்து இந்த 10 ரிங்கேட் வந்து சேவ் பண்ணிகிட்டே இருந்தோம். அது வந்து ராயா டைமில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அந்த 10 ரிங்கேட் வந்து வைக்கிறதுக்கு. இவளுக்கு தான் லேசாக உடம்பு முடியாமல் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அந்த கவருக்குள்ளே போட்டுட்டு ராயா முடிஞ்சதுக்கப்புறமா வந்து 1 வீக் வந்து இங்கே லீவ் கொடுப்பாங்க ரம்ஜான் டைமில். ஸோ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு மாலுக்கு மட்டும் போகணும். போய் அவங்களுக்கு கொஞ்சம் பிளேயிங் கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க அங்கே கூட்டிகிட்டு போனதுனால. ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களோட ராயா லீவு. ரொம்ப இடத்துக்குலாம் போல, சிம்பிளாக வீடு கிட்டேயே வந்து ஐடில் ஃபித்ரி இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஐத் முபாரக். பாய்.